எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு வீக்கெண்ட் எபிசோடுங்க. ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில நாட்கள் நம்ம பிஹேவியர் ஃபைனான்ஸ் பற்றி பேசணும். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் நடக்கக்கூடிய ஸ்கேமுகளை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. ஸோ ஏஐன்னு சொன்ன உடனே ரெண்டு முக்கியமான நேம் நம்ம மனசில் வரும்ல. ஒன்று சாட் ஜிபிடி, இன்னொன்று டீப்சீக். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ எவ்வளோ ப்ராசஸை எப்படி எளிமையாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். பட் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டாக் மார்க்கெட்டை இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ண போகிறோம். டீப்சீக்கும் யூஸ் பண்ண போகிறோம், சாட் ஜிபிடியும் யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு அடிச்சு காட்ட போகிறோம். அதாவது ஸ்டாக் அனலைசிஸில் முதல்லலாம் இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே இவ்வளோ ரிசோர்ஸஸ் கூட இருக்காது. அப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸஸ் பார்க்குறது எப்படின்னா, அந்த டிவியில் கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்கும், அதை பார்த்து ஃபோன் பண்ணி ஆர்டர் போடக்கூடிய ஒரு காலகட்டத்திலேருந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ டெக்னாலஜிஸு, ஏமி புரோக்கரு, அல்காரிதமிக் ட்ரேடிங்கு, ரோபோ ட்ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் ஏஐ அனலைசிஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக பொதுவாக எல்லா இடங்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஏஐ, ஒன்று சாட் ஜிபிடி, சமீப காலத்துங்களில் டீப்சீக். இந்த ரெண்டு ஏஐயில் எது பெஸ்ட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நேர்லையும் அதை பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைடு இருக்கக்கூடியது சாட் ஜிபிடி, இந்த சைடில் இருக்கக்கூடியது டீப்சீக். ஸோ ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடி கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், நீங்கள் அடுத்த 5 வருஷத்தில், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் விச் செக்டார், எந்த செக்டார் வந்து பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா? இதுதான் நம்ம இப்போ சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்த 5 வருஷத்துல இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் விச் செக்டர், எந்த செக்டார் வந்து பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் எது இருக்கும் அப்படின்னு நம்ம சாட் ஜிபிடி ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே கேள்வி அது பதில் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், அதே கேள்வியை நம்ம டீப்சீக் கிட்டையும் கேட்போம். அது என்ன சொல்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ சாட் ஜிபிடி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அது கொடுத்த செக்டார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ். பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸை சூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து டெக்னாலஜி அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்குது. மூணாவது ரினியூவல் எனர்ஜி அண்ட் இவி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்குது. நாலாவது ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர். அதுக்கான காரணத்தையும் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எது, உதாரணத்துக்கு பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும், ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் அதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு காரணத்தை சொல்லுது. அப்புறம் அந்த துறையில் எது பெஸ்ட் பிக், HDFC பேங்க், ICICI பேங்க், SBI, பஜாஜ் ஃபைனான்ஸ், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் அப்படின்னு பெஸ்ட் பிக்குகளை நம்மளுக்கு கொடுக்குது. இதே மாதிரி கிட்டத்தட்ட ரினியூவல் எனர்ஜி, ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட்டு, டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸு, கன்சியூமர் அண்ட் ரீட்டைலரு, ஏஐ அண்ட் செமிகண்டக்டர், இந்த மாதிரி 8 செக்டார்களை சாட் ஜிபிடி நம்மளுக்கு வரையறுக்குது. அதுக்கான காரணத்தை திருக்குறள் மாதிரி 2 லைனில் கொடுத்துட்டு அந்தந்த துறைகளில் எது பெஸ்ட் பிக்காக இருக்கும், எது பெஸ்ட் ஸ்டாக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் நம்மளுக்கு சாட் ஜிபிடி கொடுக்குது. சரி, அப்படியே இந்த பக்கம் நம்ம போவோம். இந்த பக்கம் நம்ம அதே கேள்வியை தான் நம்ம டீப்சீக் கிட்டே கேட்டோம். ஆனால் டீப்சீக் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ப்ரெஃபரன்ஸ் எதுக்குன்னு பாருங்களேன். அது எதுக்கு கொடுக்குதுன்னா, ரினியூவல் எனர்ஜி அப்படிங்கிறது கொடுக்குது. செகண்டு டெக்னாலஜி அண்ட் ஐடி சர்வீஸ், மூணாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ், நாலாவது ஹெல்த் கேர் அண்டு ஃபார்மா, அஞ்சாவது தான் அது ஃபைனான்சியல் சர்வீஸ்க்கு வருது, ஆறாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏழாவது கன்சியூமர் குட்ஸ் ஏழாவது, கிட்டத்தட்ட 9வது எஜுகேஷனல் எடிடெக்கு, 10வது
டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். இங்கே 2 விஷயங்களை பார்க்கலாம். இது 2க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாட் ஜிபிடிட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு அது பெஸ்ட் ஸ்டாக் பிக்கோட நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுது. ஆனால் டீப்சீக்கில் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அது ஸ்டாக் பிக் கொடுக்கலினாலுமே, ஸ்டாக் பிக்கை பெருசாக கொடுக்கலினாலுமே வை அதோடைய க்ரோத் ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு செக்டார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் இங்கேயும் 4வதுல ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா இருக்குது, இங்கேயும் 4வதுல ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா இருக்குது. இப்போ இந்த ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மாவில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு இந்த சாட் ஜிபிடி சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, வித் இந்தியா பீயிங் ஏ குளோபல் ஹப் ஃபார் ஃபார்மா மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்க்ரீசிங் ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் திஸ் செக்டார் வில் சி தி ஸ்ட்ராங் க்ரோத் அப்படிங்குது. ஃபார்மாவில் ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் க்ரோத்தின் காரணமாக இந்த இதை நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரு லைன் ஸ்டெண்டன்ஸு. பெஸ்ட் பிக் வந்து சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, கிளிப்பா, ஆல்ஃபா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர். அதே ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மாவில் அடுத்த டீப்சீக் என்ன சொல்லுதுன்னா, வை COVID-19 அதுக்கப்புறம் ஃபார்மா வந்து ரொம்ப ஹைலைட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகுதுக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்கான க்ரீ ஏரியா எங்கெங்கே என்னென்ன க்ரீ ஏரியா, டயக்னாஸ்ட்டு, பயோடெக்கு, வேக்சின் ப்ரொடக்ஷனில் இதெல்லாம் நம்ம டெவலப் ஆகுறோம்னு சொல்லுது. க்ரோத் டிவைட் எதனால் இந்த ஃபேக்டர் பாருங்கள், எதனால் அப்படிங்கிற அந்த க்ரோத் டிரைவர்ஸை சாட் ஜிபிடி நம்மளுக்கு சொல்ல. அதுக்கு போதும் க்ரோத் டிரைவருங்கிறதுக்கு பொதுவாக அது பெஸ்ட் பிக்கை டேரெக்டாக கொடுக்குது. பட் டீப்சீக் என்ன பண்ணுது, க்ரோத் டிரைவர் எதனால் இந்தியாவில் ஹெல்த் கேர் வளரும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை என்ன சொல்லுதுன்னா, ஏஜிங் பாப்புலேஷன், வயசாகக்கூடிய மக்கள். ஏன்னா இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடுத்த 15-20 வருஷத்தில் வயசானவங்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் வளரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான். இன்க்ரீசிங் ஹெல்த் அவேர்னஸ், முதல்ல காய்ச்சல் வந்தால் கம்மன் வீட்டில் படுத்து 2 நாள் ரெஸ்ட் எடுப்பான். இப்போது நம்ம ஜென்ரேஷனில் போய் டோலோ மாத்திரை வாங்கிட்டு வந்தோம், இப்போ ஹாஸ்பிட்டலே இப்போ அட்மிட் ஆகிடுறாங்க. 3வது கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஹெல்த் அண்ட் ஃபார்மா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த டீப்சீக்கோடைய அனலைஸ். சரி, இப்போ அடுத்தது நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், அதுவும் 2 பேர்கிட்டையுமே கேட்குறேன். நம்ம இந்த செக்டாரே போவோம். விச் இஸ் தி பெஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி டு இன்வெஸ்ட் இன் இந்தியா? டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு போயிடுறோம் நம்ம. இது ஒரே கேள்வி, மறுபடியும் இது 2 பேர்த்துக்கிட்டையும் நான் கேட்குறேன். சாட் ஜிபிடியும் கேட்டேன், நம்ம டீப்சீக்கிட்டையும் நான் கேட்டுட்டேன். அது ஒரு ஃபஸ்ட்டு 10 ஸ்டாக் சொல்லுது. இதுவும் ஒரு 10 ஸ்டாக்கை ட்ரை பண்ண மாட்டிருக்கு. ஓகே, 2 ஒரே ஆர்டரில் தான் ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். லார்ஜ் கேப்பில் சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, கிளிப்பா, இங்கேயும் அதே தான். இன்னும் இது அடிஷ்னலாக அப்போலோ ஹாஸ்பிட்டலே சேர்த்துது. ஓகே, இங்கேயுமே சாட் ஜிபிடியை விட டீப்சீக் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்குது. ஓகே, கடைசியாக டீப்சீக்கோட கன்க்ளூஷன் பார்த்தா, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, கிளிப் ஆர் ஆஃபன் கன்சிடர்ட் சேஃப் பெட்ஸ் டியூ டு தேர் மார்க்கெட் லீடர்ஷிப் அண்ட் டைவர்சிட்டி போர்ட்ஃபோலியோ. ஓகே, பைகான் அண்டு டிவைஸ் லேப் ஹையஸ்ட் க்ரோத் பொட்டன்ஷியல். ஓகே, அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகே, இதுக்கு எல்லா காரணங்களையும் இது தெளிவாக கொடுத்துருச்சு. பட் இதை நம்பியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. முதல்ல அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏஐ சொன்னால் கரெக்டாக இருக்குது. இந்த வெள்ளைக்காரன் என்ன வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏஐ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம நிறைய கேள்விகளை இந்த ஏஐ கிட்ட கேட்கணும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம், கம்பேர் ஓகேங்களா, கீ ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் அப்படின்னு சொன்னோம்னா டெபிட் டு ஈக்விட்டி, இந்த மாதிரி முக்கியமான ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா. கம்பேர் கீ
key financial ratios. Compare key financial ratios and give the conclusion on best. ஓகே, இதோட கீ ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு எனக்கு ஒரு ஓகே கன்க்ளூஷனுக்கு பொதுவாக நான் கன்சல்டன்ட்னு நினச்சிட்டேன். சரி, அதுவே புரிஞ்சுக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதுக்கிட்டையும் கேட்போம். ஓகே, இப்போ ரெண்டும் எல்லா கீ ஃபைனான்ஷியல்ஸையும் கவர் பண்ணுது. என்னென்ன கீ ஃபைனான்ஷியல்ஸை கவர் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாட் ஜிபிடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கம்பேர் பண்ணுது, ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட் மார்ஜினு, ஆர்ஓஇ, டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, பிஇ ரேஷியோ, அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுது. இங்கே டீப்சீக்கும் அதே மாதிரி கம்பேர் பண்ணுது நம்மளுக்கு. அது என்னென்ன கம்பேர் பண்ணுது? இதுவும் அதே ஃபேக்டர்ஸை கம்பேர் பண்ணுது. கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் அதுவும் கம்பேர் பண்ணுது. அனலைசிங் த கீ ரேஷியோஸ். பாருங்களேன், முதல்லலாம் இது உட்காந்து நான் பல ஆயிரம் மணி நேரம் நான் உட்காந்து அந்த சைட்லேருந்து சைட்டுன்னு கூட 2010க்கு மேலே கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் அந்த பேப்பர் இந்த பேப்பர்லாம் வாங்கி இந்த டேட்டாக்களை தேடணும். இதே நாள் ஃபுல்லாக உட்காந்து சிஎன்பிசி டிவி பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடியெல்லாம் அதுவும் கூட கிடையாது. ஓகே, இப்போது இவங்க கிட்டத்தட்ட எல்லா கம்பேரிசனும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ சாட் ஜிபிடியோட கம்பேரிசனில் அது அதோட கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்க. சாட் ஜிபிடியை விட டீப்சீக் ரொம்ப டீட்டெயிலாக கம்பேர் பண்ணுது. நீங்கள் பொதுவாக ஒரு இந்த மேலோட்டமான ஒரு ரிப்ளையை நம்ம சாட் ஜிபிடியில் பார்க்குறோம். ஆனால் டீப்சீக்கில் அப்படி இல்லை. கொஞ்சம் டீப்பான ரிப்ளைகளை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு அது ஏன் லோவர் பி எதுக்கு இருக்குது, ஹையர் பி எது இருக்குது, இது மோர் எக்ஸ்பென்சிவ், இந்த மாதிரியான விளக்கங்கள் அதில் இல்லை. இங்கே உதாரணத்துக்கு நீங்கள் கீ ரேஷியோ கம்பேர் பண்ணுறதுல டீப்சீக்கோட அனலைசிஸை பாருங்களேன். அதாவது அர்பண்டோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஓகே, இது ரிலேட்டிவ் அண்டர் வேலிடு. ஏன்னா இதெல்லாம் லோ பிஇயில் இருக்குது, லோ பிஇ ரேஷியோவில் இருக்குது. டிவைஸ் லேப், அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப ஐபிஇயில் இருக்குது, அதெல்லாம் மோர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஒவ்வொரு ஏங்கிள். அதுக்கப்புறம் அது டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ கம்பேர் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆர்ஓஐ கம்பேர் பண்ணுது. கன்க்ளூஷன் எல்லாத்தையும் அது கன்க்ளூட் பண்ணி அது எங்கே வந்து நிற்கிதுன்னா டாப்பிக்கு ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் டாப்பிக்கு டிவைஸ் லேபு அண்டு டாக்டர் ரெட்டி. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுது பாருங்க, என்னுடைய க்ரோத் வைஸ் வந்து நான் டிவைஸ் லேபை பிக் பண்ணுறேன், அண்டர் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் டாக்டர் ரெட்டிஸை ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஹானபிள் மென்ஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வருது. என்னென்னா சன் ஃபார்மா அப்புறம் டோரண்ட் ஃபார்மா பேலன்ஸ் அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ப்ரொஃபைல். இது வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது, ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்குது. சரி, ரெண்டாவது கன்சிடர் கடைசியாக வந்து நம்ம எங்கே நிற்கிறோம்னா சன்ஃபார்மாவில் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது சன்ஃபார்மாவில் சொல்லிடுச்சு, இது வந்து ஹானபிள் மென்ஷனில் சன்ஃபார்மா மென்ஷன் பண்ணுது. இப்போ சன்ஃபார்மாவை நம்ம இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த கேள்வியை நம்ம கேட்கலாம். உதாரணத்துக்கு சன்ஃபார்மாவுடைய ஹிஸ்டாரிக்கல் க்ரோத்து, சன்ஃபார்மாவுடைய ஹிஸ்டாரிக்கல் க்ரோத் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். இஸ் தட் ஓகே? இன்வெஸ்ட். ஓகே, இப்போ சாட் ஜிபிடி கேட்டோம் அதே கேள்வியை சன்ஃபார்மாகிட்டையும் நம்ம கேட்போம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஆன்சர் பண்ண ஆரம்பிக்குது. இன்னைக்கு எவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ராசஸை இது இந்த ஏஐ உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம. ஏன்னா இந்த டேட்டாக்கள்லாம் நம்ம முதல்ல என்எஸ்சி வெப்சைட்டில் ஆரம்பித்து மணி கண்ட்ரோலில் ஆரம்பித்து எல்லா டேட்டாக்களையும் எடுத்து நம்ம உட்காந்து 40 பேப்பரை போட்டு கம்பேர் பண்ணி எவ்வளவோ வேலைகள் பண்ணணும். இன்னைக்கு இது ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினை தெளிவாக கேட்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கொஸ்டின்ஸை ரொம்ப தெளிவாக கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கேட்க முடியாது, அவ்வளோ டைம் இல்லை.
40 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு ஸ்டாக்க அனலைஸ் பண்ணி, அது இந்த ஏஐ யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றதுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கணுங்கிற ஒரு 40 கொஸ்டின் லிஸ்ட் இருக்கு. நான் அதை குரூப்ல நான் ஷேர் பண்றேன். நம்மளோட எஜுகேஷன் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ அதை பாருங்க. அந்த 40 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா இந்த 2 பக்கம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் தி டே எதுல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ரேஷியோ குடுத்துரும். பட் என்னை பொறுத்த வரைக்குமே இந்த சாட் ஜிபிடியும் டீப்சீக்கையும் கம்பேர் பண்ணும்பொழுது, டீப்சீக் கொஞ்சம் டீட்டெயில்டான ரிப்ளை குடுக்குது. ஓகே. டீப்சீக் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலான ரிப்ளை குடுக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. அதோட கன்க்ளூஷனுமே கிட்டத்தட்ட ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. இந்த மாரி பொத்தாம் பொதுவாவெல்லாம் இல்ல. சரி, எனிவே இது ஒரு போரிங்கான வீடியோ தான். ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு வீடியோ. 40 கொஸ்டின் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இன்னும் போர் அடிக்கும். ஓகே. பட் வந்து இது எதுக்காக நம்ம இது ஒரு சின்ன வீடியோவா இது போடுறோம்னா, இன்னைக்கு அனலைஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது. இன்னைக்கு அந்த வேலையே இந்த ஏஐக்கள் ரொம்ப சுலபமாக்கியிருக்கு. என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெளிவா இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஈஸியா நீங்க ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ முதல்லலாம் 4 ரிசர்ச் அனலிஸ்ட் உட்கார்ந்து 40 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை இன்னைக்கு இந்த ஏஐக்கள் ஒரு 10 நிமிஷத்துல நம்மளுக்கு கம்பேர் பண்ணி சொல்லிருது. பட் இது சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் நான் 2யுமே நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. ஏதோ ஒரு ஏஐ டிபெண்ட் பண்ணாம 2லயுமே நம்ம கேட்டுட்டு இருந்தோம். என்னை பொறுத்தவரைக்கும் ChatGPT காட்டிலும் டேக்ஸீப் கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குது. அதுல தப்பு கிடையாது. ஸோ என்ன மாரியான கேள்விகள கேட்கணும் அப்படிங்கிற அ கம்ப்ளீட் லிஸ்ட்ட 40 கேள்வி லிஸ்ட்ட நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அண்டு என்ஜாய் தி வீடியோ. மறுபடியும் ஒரு டீட்டெயிலான டாபிக். இதுவே பெரிய டீட்டெயிலான டாபிக். பட் இது என்ன ஆயிரும்னா, நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணா 1 மணி நேரம், 2 மணி நேரம் வீடியோ போகும். அது ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா, இது பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். பேசும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். கேட்கற உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். சரி, நம்ம டீட்டெயிலா இன்னொரு தடவ இந்த வீடியோவ இது ஒரு இன்னும் 2, 3 வாரம் சீரிஸ் எடுத்து நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு சாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற சாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். ஒண்ணும் இல்ல. முதல்ல நீங்க ChatGPTயோ, DeepSeekஓ இதுவரைக்கும் நீங்க யூஸ் பண்ணது இல்லைன்னா, டைரக்ட்டா வெப்சைட் போங்க. chatgpt.com போங்க. போனீங்கன்னா, அது லாகின் பண்றதுக்கு கேட்கும். chatgpt.com போனீங்க அப்படின்னு சொன்னா, லாகின் பண்றதுக்கு கேட்கும். ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி எடுத்து லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது பேஜ் வந்துரும். ஜஸ்ட் உங்களோட கேள்வி என்னவோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க தமிழ்ல கேட்டாலும் கூட அது பதில் சொல்லும். எல்லா லாங்குவேஜ்க்கும் அது பதில் சொல்லும். அதே மாதிரி தான் DeepSeekக்கும். DeepSeekஅ பொறுத்தவரைக்கும் ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஸ்டார்ட் நவ் குடுத்தீங்கன்னா, லாகின் பண்ண சொல்லும். உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கேள்விகள் வேணாலும் அ கேட்கலாம். உதாரணத்துக்கு நான் ChatGPT கிட்ட, ஓகே, ஹூ இஸ் நாகராஜ் பாலசுப்ரமணியம் கேட்டு பார்ப்போம். நாம யாருன்னு அதுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். ஓகே. Nagaraj Balasun is a financial expert, educator, and entrepreneur with extensive experience in stock market. அப்படியா? And mutual fund distribution. Okay, கரெக்ட் தான். NCP, NISM, DCS, நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டர், புக் எழுதின புக்கு, ஓவர் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பரவாயில்ல. எம்ப்ளாய்டு 44 ஏஎம்சியோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, யூடியூப் லைவ் நான் பண்ணலை. செபி நான் லைவ் பண்ணுறது நிறுத்திட்டேன். ஓகே. ஆதரைஸ் பாஸ்வேர்ட் டாப் ஸ்டாக்கு, இன்ஸ்ட்ரக்டர் ஃபின் அகாடமி தமிழ். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இந்த ஏஐனால நம்மளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜஸை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த ஏஐ கான்செப்ட் அப்படிங்கிறது. பட் இது நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டோட அனலைசிஸில் இன்னைக்கு இது நிறைய தாக்கங்களையும் நிறைய விஷயங்களை சிம்பிளிஃபை ப்ராசஸும் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரோ பார்த்துருக்கோம் ஏஐல அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்னென்ன கேள்விகள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐட்ட என்னென்ன கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ DeepSeek அண்ட் ChatGPT பொறுத்த வரைக்கும் 2லையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ 2 பேர்த்துட்டு ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லை. அதே மாதிரி 2 பேர்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். பட் ஓவராலாக DeepSeek கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ChatGPT ஒரு மேலோட்டமாக அப்படியே பூசுற மாதிரியும் இருக்கும், பூசாத மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்குது. ஆக்சுவலாக DeepSeek வரக்கு முன்னாடி ChatGPT கொடுத்ததே பெஸ்ட் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் இதை விட இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் மாறி போச்சு.
ஓகே. ஸோ இன்னும் நெறையா அனலைசிங்க நீங்க ஈஸியா ஏஐ யூஸ் பண்ணியே பண்ணிக்க முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதிகள்ல. பட் அது சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது வந்து அப்படியே ஃபுல்லா 100% நம்பாதீங்க. ஆ இது வந்து ஒரு ஒரு அடிஷனல் டெக்னாலஜி நம்மளுக்கு. நம்மளுடைய அனலைசிஸ் ஈஸியாக்குறதுக்கான ஒரு அடிஷனல் டெக்னாலஜியே தவிர, இது ஒரு சர்வலோக நிவாரணிலாம் கிடையாது இந்த ஏஐ. ஸோ 1க்கு 2 ஏஐக்கள பயன்படுத்தி 2டோட டேட்டாக்களையும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம தெளிவான முடிவு எடுக்கணும். ஸோ மறுபடியும் நம்ம ஏஐ பத்தின அடுத்த வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ்.